அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நம்ம பந்தல் சாகுபடி முறையில் பீர்க்கங்காய் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு நண்பர்களே. இது வரைக்கும் நம்ம 2000 கிலோ காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த 2000 கிலோ காய்களும் இந்த முறை விலை போனதுனால நம்மளுடைய தோல்வியிலிருந்து நம்ம தப்பிச்சுடுறது தான் ஒரு விஷயம். நார்மலாக வந்து 10 ரூபா 15 ரூபா விலை போயிருந்தால் கிட்டத்தட்ட 30,000 ரூபா கூட நமக்கு கிடைச்சிருக்காதுன்றது தான் உண்மை யதார்த்தம். நம்ம இன்றைக்கி 40 ரூபா 50 ரூபா போகவே நமக்கு 2 டன் காய்கள் கிடைச்சிருந்தாலும் நம்மளுடைய விவசாயம் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கின்றது தான் ஒரு விஷயம். நம்ம செலவு பண்ண 50,000 ரூபாய் செலவு பண்ணதை தாண்டி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 25,000 ரூபாய் மேலே கிடைச்சிருக்கின்றது தான் ஒரு விஷயம். இதை சொல்கிறதுனால எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. இது வந்து லாபமாக நஷ்டமான்றது எனக்கு தெரியலன்றது தான் ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, இந்த முறை வந்து விளைச்சலில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்றது தான் ஒரு விஷயம். விளைச்சல் குறைஞ்சதுனால இந்த முறை வந்து விலை ஏறி இருக்கின்றது தான் உண்மையாகத்தான். விலை வந்து 50 ரூபா வரைக்கும் இப்போ போகுது. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்களே இல்லைன்றது தான் ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ காய்கள் கூட இப்போ அறுவடை செய்யலைன்றது ஒரு உண்மையாகத்தான். இந்த முறை விலை 40 ரூபா 50 ரூபா போனதுனால வெற்றின்றது சாத்தியம் அடைஞ்சிருக்கு. நாம் உழைச்சதுக்கான உழைப்பு 25,000 ரூபா கிடைச்சிருக்கின்றதும் ஒரு விஷயம் நண்பர்களே. பொதுப்படியாக வந்து பீர்க்கங்காய்கள் எவ்வளோ நாட்களுக்கு காய்கள் அறுவடை பண்ணுன்னு சொல்லியிருந்துக்க நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்க. சராசரியாக ஒரு 20லேருந்து 25 பறிப்புகள் பறிச்சாலே ஒரு நாள் டு ஒரு நாள் பறிச்சாலே நமக்கு அதிகபட்சமான பறிப்பாக இருக்குன்றது தான் ஒரு விஷயம். பீர்க்கங்காய்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. இந்த முறை நமக்கு வைரஸ் நோய் தாக்குதல் வந்ததுக்கப்புறமும் இந்த அளவுக்கு நம்ம வெற்றி அடைவோம்னு நினச்சி கூட பார்க்கல. காரணம் என்ன, பெரிய தோல்வியில் இருந்து அடைவோம் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் விலை அதிகமாக போனதால் இந்த முறை வெற்றி அடைஞ்சிருக்குன்றது தான் ஒரு விஷயம். எங்களுடைய விவசாயம் வளரும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்.